வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ நம்ம நண்பர் நரேஷ் இப்போ தான் கால் பண்ணாப்புல. நரேஷ் உங்களுக்கு தெரியும், வெராண்டா ரேஸோட ரீசனிங் ட்ரெயினர். கால் பண்ணி டே ஜாக்ஸா அப்படி ஒரு விஷயம் பண்ண போகிறோம்டா, பரத் சார் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காப்புலா, நீ உன் சேனலில் போட முடியுமாடா அப்படின்னு கேட்டார். நான் நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைட்டில் பார்த்துருப்பீங்க சரியா? நம்ம மக்கள் வந்து கண்டென்ட் கொடுக்கும் போது வரமாட்டீங்க, அந்த டைட்டிலை பார்த்து தான் உள்ளே வருவீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி டைட்டில் வச்சு கோச்சிக்காதீங்க சரிங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 நாள் சரியா, வெராண்டா ரேஸோட சென்னையில் உள்ள ப்ராக்டிஸ் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா வந்து IBBS PO மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 7 நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சரியா? மார்க் இன்டர்வியூ ட்ரைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 7 நாள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக அதோட ப்ரைஸு என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டே 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ வைப்பாங்க சரிங்களா? நீங்கள் அதில் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட உள்ள தப்பு என்ன, எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. டே 2 பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் ட்ரில் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேஷனுக்காக வந்து ஒரு விஷயம் உங்களுக்காண்டி ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டே 3 பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ எட்டிக்விட் அப்படின்றாங்க. எனக்கு அந்த எட்டிக்விட்னா என்னன்னு தெரில, பட் இன்டர்வியூ எட்டிக்விட் அப்படின்னு சொல்லி பர்சனலாக வந்து உங்களுக்கு ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டே 4 பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்காண்டி ஒரு விஷயம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி டே 5 டே 6 பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் அவேர்னஸ் செஷன். எந்த மாதிரி ஆங்கிளில் வந்து இன்டர்வியூவில் பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. டே 7 பார்த்தீங்கன்னா வந்து 2வது மார்க் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ கண்டிப்பாக வந்து நீங்கள் பயந்துருப்பீங்க, ஒரு மாதிரி உங்கள் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு கடைசி நாள் ஒரு மார்க் இன்டர்வியூ வைக்கிறாங்க மக்களே சரிங்களா? இந்த மாதிரி 7 நாள் பண்ண போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4000 + GST வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காசு அவங்களுக்கு, அப்படி இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த 4000 வந்து ரீஃபண்ட் சரிங்களா? இதுதான் இதோட ஸ்பெஷலு. இப்போ நார்மலாக ஏன் பதச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா வந்து தங்கணும் சாப்பிடணும்னாலே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா செலவாகும் கரெக்டாக? இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 7 நாளைக்கு சேர்த்துமே 4000 ரூபா தான் வாங்குறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி நான் நினைக்கிறேன். நரேஷ் அப்படி தான் என்கிட்ட சொன்னான், மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்குடா. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சரி நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து நம்மளை பாஸ் பண்ண வச்சிருவாங்க, பாஸ் பண்ணலன்னா ரீஃபண்ட் தராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நரேஷ் சொன்னான். ஸோ 7 நாள் இப்படி செஷன் நடக்குது. ஸோ இது உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன் சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக வரீங்க, உங்களுக்கு வில்லிங் இருக்குன்னா அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 4000 திரும்ப தரமாட்டாங்க, இப்போயே சொல்லிட்டேன் சரியா? பாஸ் பண்ணல அப்படின்னா வந்து அந்த 4000 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். எனக்கு ஒன்றும் பாஸ் பண்ணாமல் இருக்காதீங்க சிவாஜிகளா, பாஸ் பண்ணிடுங்க சரியா? இது ஒரு பர்சனல் ஒரு 7 நாள் ஒரு ட்ரைனிங் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் மட்டும்தான் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் தராங்க. நானும் ஒரு நாள் அங்கே ப்ராக்டிஸ் வில்லேஜில் உங்களை வந்து மீட் பண்ணி உங்களுக்கு ட்ரெயினப் பண்ண போகிறேன். உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள். இது வற்புறுத்தல் கிடையாது. உனக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நீ பண்ணு. ஃப்ரீயாகவும் நம்மளே நிறைய இடத்துல நடத்துகிறோம், அங்கேயும் வந்து அட்டன் பண்ணுறேன்னா பண்ணு சரியா? சரி, இங்கே வந்து நம்ம போவோம், ஒரு 7 நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ ஃபோக்கஸ்டாக நம்ம இருப்போம்னு நீ நினச்சேன்னா இங்கே கிளம்பி வா சரியா? இது வற்புறுத்தல் இல்லை, உங்கள் விருப்பம். உடனே இந்த கமெண்ட்டை போட்டு சார் என்ன சார் பெய்டு இவ்வளோ காசு வைக்கிறீங்க, அவ்வளோ காசு வைக்கிறீங்க, அப்படி வைக்கிறீங்க இப்படி வைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டை போட்டேன்னா வந்து நான் கமெண்ட்டில் கிழிச்சு விடுவேன் சரிங்களா? ஸோ ஃப்ரீயாகவும் நடத்துகிறோம், அதனால அட்டன் பண்ணு. பெய்டுக்கும் நடக்குது, அதனால அட்டன் பண்ணு, உன் விருப்பம் சரியா? இது வற்புறுத்தல் இல்லை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். நன்றி.